ஹாய் Hi friends, ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் welcome பேக் back டு to அவர் our சேனல். channel. நீங்க நீங்க பார்த்துட்டு பார்த்துட்டு இருக்கிறது இருக்கிறது ஆனந்த் ஆனந்த் கீர்த்தி கீர்த்தி லைஃப் லைஃப் ஸ்டைல். ஸ்டைல். நான் ஆனந்த். நான் கீர்த்தி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எங்களோட லவ் ஸ்டோரி பற்றி தான் பார்க்க போகிறோம். நாங்க லவ் அண்ட் அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணிக்கிட்டோம். 6 இயர்ஸ் லவ் பண்ணோம். இப்போ மேரேஜ் ஆகி 2.5 இயர்ஸ் ஆச்சு. எங்களுக்கு யாழினின்ட்டு ஒரு பையன் இருக்கிறான். 2 பேருமே ஒரே ஊர் தான், பக்கத்து பக்கத்து ஸ்ட்ரீட் தான். ஆனா நாங்க அவ்வளோக்கும் பார்த்துக்கிட்டதே இல்ல. அந்த ஒரே ஊரில் வந்து இவன் வேற ஸ்கூல், நான் வேற ஸ்கூலு. இப்போ இவ படிக்கிற ஸ்கூலில் ஃப்ரெண்டு வந்து எனக்கும் வந்து ஃப்ரெண்டு சின்ன வயசில். அப்போ வந்து என் ஃப்ரெண்டு கூட விளையாட வருவப்ப எனக்கு இவளுக்கு பழக்கம். பழக்கமா? என்ன பழக்கம்? என்னடா பொசுக்கு மரியாதை பேசிவிட்ட? நாங்க விளையாட போவோம். அப்ப வந்து இவரும் வந்திருந்தாங்க. இவர் தம்பியும் வந்திருந்தாங்க. அப்பதான் எங்களுக்கு தெரியும். தேர்ட் ஸ்டாண்டர்ட் அந்த டைம்ல தான் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒண்ணா விளையாண்டுட்டு இருந்தோம். அது அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 வருஷம் இருக்குமா? ம், அது 2 வருஷம் தான். அந்த 2 வருஷத்துக்கு அப்புறம் அப்புறம் அவ்வளோதான். அப்போ பேசுறது இல்லை. ஆனால் ஒரே ஊரில் தான் இருக்கிறோம், ஆனால் பேசிக்க மாட்டோம். அந்த பாத்துக்கவும் மாட்டோம். பார்த்ததும் இல்லை. இந்த லைன் வீடுலாம் சொல்லுவாங்களாங்க, காம்பவுண்டுன்னு ஒரு காம்பவுண்ட்லாம் 5 வீடு அந்த மாதிரி இருக்கும். பசங்களோட வெளியே போயிட்டு பசங்களோட விளையாட்டு போகிறப்ப இந்த காம்பவுண்டு பார்த்தா அவள் கிருத்திகா பிரேமியா இங்கதான் இருப்பா அப்படின்னு அது மட்டும் தான் தெரியும். அவளை என்னோட ஃபுல் நேம் வந்து கிருத்திகா பிரேமி. அதே காம்பவுண்ட் தான் இருக்கிறா. நான் வெளியே வரமாட்டா, ஒன்றும் வரமாட்டா, வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பான். சின்ன ஓடையாட்டம் இருக்கும், அதில் போயிட்டு மீன் பிடிக்க போவோம். அப்போ வந்து சின்ன வயசுல நான், என் ஃப்ரெண்டு, இவரோட தம்பி, நாங்க 4 பேரும் போயிட்டு மீன் பிடிச்சிட்டு வருவோம். அப்படியே போச்சு. அப்புறம் 10th அந்த ஸ்டேஜில் என்ன ஆகுனா, அப்போ வந்துட்டு நான் ஊரில் வந்துட்டு நான் கொஞ்சம் நல்லா படிப்பேன். நல்லா படிப்பேன்னா இல்லை, 10th வந்து 450. இவ வந்து நீ எத்தனை? 416. 416. எல்லா ஊர்ல வந்து ஒரு கிளவி ஒன்று இருக்கும். அது வந்து என்ன, எங்க வீட்டில் இவங்க வீட்டில் அப்படி, அவங்க வீட்டில் அப்படி, அந்த மாதிரி போவோம். அது மாதிரி 10th ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் என் மார்க்கை பார்த்துக்கிட்டு ஒவ்வொரு வீட்டுக்காக போகிறது. இந்த பையன் எவ்வளோ மார்க் எடுக்கிறான், உங்க பிள்ளை எவ்வளோ மார்க், உங்க பையன் எவ்வளோ மார்க்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போய் கடுப்பேற்றுறது. அவங்க வந்து சொல்லுவாங்க, ரிசல்ட் அன்னைக்கு வந்துருச்சுன்னா போதும். 10th ரிசல்ட் அன்னைக்கு கரெக்டா காலையிலேயே ரிசல்ட் வந்ததும் வந்துட்டாங்க. வந்துட்டு ஆனந்த் இவ்வளவு மார்க் எடுத்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே எனக்கு கடுப்பாயிருச்சு. நான் 416 தான் எடுத்திருந்தேன். இவர் வந்து 450 மார்க் எடுத்திருந்தாரா. எனக்கு அது கேட்டது ரொம்ப கடுப்பாயிருச்சு. அந்த ஊர்லயே நான் தேர்டுன்னு நினைக்கிறேன். ஊர்லயே தேடும். ஆமா, ஊர்ல அந்த ஒன்னா படிச்சோம்ல, நாங்க ஒன்னா படிச்ச ஒரே ஸ்டாண்டர்ட்ல படிச்சவங்களுக்குள்ள போட்டி இருக்கிற மாதிரி இருக்கும். அப்ப வந்து அதுல நான் தேர்ட் மார்க் எடுத்திருந்தேன். இவர் ஃபர்ஸ்ட், இவருக்கு அடுத்தது ஒரு பையன், அதுக்கப்புறம் தான் என்னோட மார்க் வரும். அதே மாதிரி 12th பாத்தீங்கன்னா அப்படிதான். 12th ரிசல்ட் அன்னைக்கும் அதே மாதிரி அவங்க வந்துட்டாங்க. எனக்கு அதனால அந்த ரிசல்ட் அன்னைக்கு வந்துச்சுனாவே ஆனந்து இவ்வளவு மார்க், ஆனந்து இவ்வளவு மார்க்குன்னு சொன்னாவே எனக்கு கடுப்பாயிரும். என்னடா ஆனந்த் ஆனந்த் ஆனந்துன்ட்டே கிடக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப கோபமா இருக்கு. எனக்கு அப்ப பேர் கேட்டாவே எனக்கு அவ்வளவு கோபமா இருக்கு. உனக்கு என்ன இன்ஸ்டால் பண்றதுல இருக்கு. 12th ஸ்கூல் தேர்டுப்பா. ஸ்கூல் தேர்டு. ஆனா எவ்வளவு மார்க் கேளுங்க. 916. 916. நான் 1100 மார்க் உனக்கே தெரியல. 1137. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நான் படிச்ச ஸ்கூல்ல 916 தேர்ட் ரேங்க். நான் 1037க்கு ஸ்கூல் தேர்டு. நான் ஸ்கூல் தேர்டு. நானும் தேர்டு. நீ 10th தேர்டு? ஆமா, 12th சாரி. 10th 12th ஒரு 2 டைம் பார்த்துருப்பேன். அந்த 2 வருஷத்துல 2 டைம் பார்த்துருப்பேன். நான் ஒரே ஊர் தான். ஆனா வந்து வேற வேற ஸ்கூலு. நான் படிச்சது கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல். அதாவது ஈரோடு மெயின்ல இருந்து கொஞ்சம் அவுட்டர்ல இருக்கும். அங்க வந்து நான் படிச்சுட்டு இருந்தேன் 10th. இவ வந்துட்டு ஈரோடு மெயின்லயே இருக்கும், செகந்தர் ஹையர் செகண்டரி ஸ்கூல்னா. அங்க வந்துட்டு 10th படிச்சுட்டு இருந்தா. கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்தாரு. 10th 11th 10th மட்டும் 10th மட்டும் இவர் படிச்சுட்டு இருந்தாரு. நான் வந்து அப்ப என்னன்னா ஈரோட்ல இருக்கிற பிரைவேட் ஸ்கூல்ல வந்து 10th படிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா இவரு அந்த பிரைவேட் ஸ்கூலுக்கு வந்து இவரு ஜாயின் பண்ணிக்கிட்டாரு 11th 12th. 10th முடிச்சுட்டு 11th வந்து நான் அந்த ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து அந்த ஸ்கூலுக்கு போயிட்டேன். பிரைவேட் ஸ்கூலுக்கு போயிட்டாரு. இவ வந்து நான் வந்து அந்த பிரைவேட் ஸ்கூல்ல இருந்து நான் கவர்மெண்ட் ஸ்கூல், இவர் படிச்ச ஸ்கூலுக்கு நான் வந்துட்டேன். 2 பேரும் அப்படியே மாறிக்கிட்டோம். ஒரே ஊர் தான். ஒரே ஊர்னா இவங்க அப்பாவை நான் பார்த்தது இல்ல. இவங்க அம்மா தெரியும், இவங்க அண்ணாவை தெரியும். அதே மாதிரி எனக்கும் இவங்க அப்பா அம்மா எல்லாம் தெரியாது, பார்த்ததே கிடையாது. தம்பி வேணா பார்த்திருக்குதான், ஒன்னா விளையாண்டு இருக்கிறோம். இதே மாதிரி 10th 12th இப்படி மாறிச்சா. அடுத்து வந்து நான் காலேஜ் போறேன். சேலத்துல வந்து கவர்மெண்ட் காலேஜ் வந்து அதுல வந்து மெக்கானிக்கல். இவன் வந்துட்டு என்ன பண்ணானா, அப்ப வந்து நான் அதாவது ஈரோட்ல இருந்து நான் சேலம் போறேன். இவன் வந்துட்டு
நாங்க ஈரோடு வந்து அங்க சேலத்துல ஹோட்டல் வச்சிருந்தோம். அதுக்காக நாங்க இங்க இருந்து சேலம் போயிட்டோம். நான் சேலம்ல இருக்கிறது இவருக்கும் தெரியாது. இவரு சேலம்ல இருக்கிறாருன்னு எனக்கு தெரியாது. நான் அப்பலாம் நாங்க பேசிக்கிட்டதே இல்ல. பேசிக்கவே மாட்டோம். சின்ன வயசுல பேசும்போது சரி. அப்போ நான் வந்து காலேஜ் வந்து செகண்ட் இயர். அப்போ வந்து Facebook யூஸ் பண்ணிட்டு இருக்கிறப்ப இவ அக்கவுண்ட் வந்து ரெக்கமெண்ட்ல வந்தது. அவ பேர் வந்தோன்னே அக்கவுண்ட் ரெக்கமெண்ட் வந்தது. அத பார்த்தோன்னே நம்ம சின்ன வயசு ஃப்ரெண்ட் ஆச்சே. சரி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்வெஸ்ட் குடுத்தேன். ஆனா ரெக்வெஸ்ட் குடுத்து உடனே அக்செப்ட் பண்ணல. எத்தன மாசம் ஆச்சு? 6 மந்த்ஸ் இருக்கும். ரெக்வெஸ்ட் குடுத்து 6 மாசம் கழிச்சு தான் அக்செப்டே பண்றாங்க. ம். அக்செப்ட் பண்ண உடனே அங்க FBல இருக்கிற எல்லா போஸ்ட்டுக்கும் வந்து லைக் போடுறது. லைக் போட்டு அப்போ அப்புறம் தான் வந்து பேச ஆரம்பிக்கிறேன். அப்புறம் வந்துட்டு நான் மெசேஜ் பண்றேன். ஹாய்ன்னு தான் மெசேஜ் பண்றேன். ஆனா அப்போ வந்து உடனே வந்து ரிப்ளை பண்ணல. அப்புறம் வந்து மெசேஜ் பண்றேன். ஹாய்ன்னு ஆரம்பிச்சது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிக்கிறோம். பேச ஆரம்பிச்சது நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல என்ன பேசுனேன்னா, சின்ன வயசுல இருந்து தான். எங்களுக்கு வேற எதுவுமே தெரியாது இவங்கள பத்தி. சின்ன வயசுல நாங்க என்னென்ன பண்ணோம், அத வச்சு தான் அப்படியே பேசிட்டு போயிருந்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு தான் நான் மெசேஜ் பண்ணும்போது அவ பார்க்கவே மாட்டா. அதாவது காலையில மெசேஜ் பண்ணேன்னா, சாயந்தரம் தான் ரிப்ளை வருது. இல்ல அடுத்த நாள் காலையில தான் வருது. இப்படி வந்துட்டு இருக்கிறது என்ன நீ மெசேஜே பண்ணி அப்ப வந்து என்கிட்ட ஃபோன் இல்ல. நான் அப்பாவோட ஃபோன்ல தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பேன். அப்பா இருக்கிற டைம் வீட்ல ஃப்ரீயா இருக்கிற டைம் நான் ஃபோன் வாங்கி யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிட்டு அப்பாட்ட குடுத்துட்டு நான் போயிருவேன். இப்படிதான் இருந்தது. அதனால எனக்கு சரியா கன்டினியூஸா மெசேஜ் பண்ண முடியாது. நான் அதிகமா FBயும் யூஸ் பண்ண மாட்டேன். இவர் அந்த டைம்ல மெசேஜ் பண்ணுவாரு. இவர் மெசேஜ் பண்ற நேரத்துக்கு நான் இருக்க மாட்டேன். நான் வந்துட்டு ஹாய்ன்னு மெசேஜ் அனுப்பிச்சுட்டு நான் போயிருவேன். திருப்பி இவர் வந்து ரிப்ளை பண்றதுக்குள்ள நான் க்ளோஸ் பண்ணிட்டு போயிருவேன். இந்த மாரி தான் இருந்தது. அப்புறம் கொஞ்ச நாள் இவர் வந்து ஏன் சரியாவே பேச மாட்டேங்கிறன்னு சொல்லிட்டுலாம் கேட்க, நான் FB அதிகமா யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் இவரு தான் நம்பர் இருந்தா WhatsApp நம்பர் இருந்தா குடு அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு WhatsApp நம்பர் குடுத்தேன். அதுக்கப்புறம் தான் பேச ஸ்டார்ட் பண்ணோம். நான் இப்ப வந்து அந்த டைம்ல வந்து நான் சேலத்துல இருக்கிறேன். இவரும் சேலத்துல தான் படிச்சுட்டு இருக்கிறாரு. ஆனா எங்க இருக்கிறோம்னு தெரியும். நான் எங்க இருக்கிறேன்னு அவருக்கு நான் தெரியாது. அப்போ வந்துட்டு இன்னமும் அங்கதான் இருக்கா, ஈரோட்ல தான். ஈரோட்ல தான் இருக்கா ஈரோட்ல தான் அப்படின்னு எப்பயும் நினைச்சிட்டு இருக்கிற இருந்தேன். வீட்ல தான் இருக்கிறேன் அப்படின்னு நினைச்சிட்டு இவரு இருந்துட்டாரு. ஆனா இவன் வந்து சேலத்துல இருந்திருக்கான். அது எனக்கு தெரியாது. அப்ப நானும் தான் சேலத்துல இருந்தேன். அப்போ வந்து WhatsAppல பேச ஆரம்பிக்கிறோம். இப்ப WhatsApp நம்பர் வந்து இவ குடுத்துட்டா. அதுக்கப்புறம் WhatsAppல பேச ஆரம்பிக்கிறோம். அப்ப இருந்தே எனக்கு சரி இவள இம்ப்ரெஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு, இவ வந்துட்டு அப்ப வந்துட்டு அப்பெல்லாம் வந்து அந்த ஹிந்தி சீரியல்ஸ் எல்லாம் வந்து அதிகமா தமிழ்ல நல்லா ஃபேமஸா இருக்கும். அந்த பிரக்யா, அபி, அப்புறம் ரோஹிணி, திலீப் இந்த சீரியல்லாம் ரொம்ப நல்லா இருக்குமா. அப்பெல்லாம் அந்த ஹீரோயினோட பிக் வந்து நான் ப்ரொஃபைல் பிக்சரா வச்சிருப்பேன். பிரக்யா போட்டோ வச்சிருப்பேன். அதுக்கப்புறம் ரோஹிணி அவங்களோட பிக் வச்சிருப்பேன். இந்த மாதிரி அவங்களோட கேரக்டர் போட்டோஸ் எல்லாம் வச்சிருப்பேன். இவரு வந்து இம்ப்ரெஸ் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த எந்த ஹீரோயின் வைக்கிறனோ அதோட அவங்களோட ஹீரோ பேர் ஹீரோ ஹீரோவை என்ன இருக்கோ எடுத்து அத எடுத்து நான் டிபி வைப்பேன். ம், அப்ப வந்துட்டு இவளுக்கு கொஞ்சம் டவுட் ஆயிருக்கும். நீ தான் நான் இதுல வந்து டவுட் ஆச்சு எனக்கு கொஞ்சம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் பிரக்யாது வைக்கிறப்ப இவர் வந்து கண்டுபிடிச்சு அபியோட பிக்சர் வந்து வச்சிருந்தாரு. எனக்கு கொஞ்சம் டவுட் ஆச்சு. என்னடா பிக்சர் மாறி இருக்குது, அதுவும் நம்ம வச்சிருக்கிறதுக்கு ஈக்குவலா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டவுட் ஆச்சு. சரி திரும்பி ரோஹிணி பிக்சர் வச்சு பார்க்கலாம்னு சொல்லிட்டு ரோஹிணி இது வச்சேன். உடனே அவரு அதுலயும் அந்த ஹீரோயினுக்கு பேர் யாருன்னு பார்த்து திலீப்போட பிக்சர் வந்து வச்சிருந்தாரு. எனக்கு இதுல கொஞ்சம் என்னன்னா டவுட் இப்ப ஆயிடுச்சு. இந்த சீரியல்லாம் பாக்குறேன். நான் சீரியல்லாம் பார்க்க மாட்டேன். ஆனா அது எந்த சீரியல்னே தெரியாது. எந்த இதுல வருதுன்னு தெரியாது. இவ அந்த ஹீரோயினி போட்டு ஹீரோயினி பிக்சர் வச்சிருந்தா, ஆனா அதை நெட்ல சர்ச் பண்ணி அதோட ஹீரோ அது சீரியல் என்ன, அதோட ஹீரோ யார் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி அப்புறம் தான் எடுத்து நான் வைப்பேன். அதுக்கப்புறம் இப்படியே போச்சு. எனக்கு 2 டைம் எனக்கு கொஞ்சம் டவுட் ஆயிடுச்சு. சரி கன்ஃபார்ம் பண்ணிக்க இதே மாதிரி தான் நெறைய டைம் வச்சிருந்தாரு. ஸ்டேட்டஸும் ஒரு மாரி வச்சுட்டு இருந்தாரு. நான் வைக்கிறதுக்கு கம்பேர் பண்ற மாரி, அதாவது ஈக்குவலா இருக்கிற மாரியே இவரும் வச்சுக்கிட்டே இருந்தாரா. சரி எனக்கு கொஞ்சம் டவுட்டாவே இருந்தது. கிளியர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பிக்சர் ஒண்ணு அனுப்புனேன். அந்த பிக்சர் என்னன்னா, அதுல வந்து நான் உங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கீழ வந்து 1 பிரதர், 2 சிஸ்டர் அந்த மாரி எல்லாம் போட்டு ஒவ்வொரு ஒரு 10 ரிலேஷன்ஷிப்பும் கேட்டகரி போட்டிருக்கோம். இருக்கும். ம். அதுல வந்து இவரு வந்து நீங்க என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப, இவர் வந்து அந்த பிரதர், சிஸ்டர் அந்த மாரி ரிலேஷன்ஷிப் தவிர அப்படின்னு மெசேஜ் அனுப்பியிருந்தாரு. அந்த அவர் குறிப்பிட்டிருந்த அந்த நம்பர் எல்லாம் பாத்தீங்கன்னா, அதெல்லாம் அந்த பிரதர், சிஸ்டர் இந்த மாரி இதெல்லாம் போயிருச்சு. கடைசியில அவர் மீன் பண்ணாதது எதுன்னா, அவர் சொல்லாத நம்பர்லாம் என்னன்னு பார்த்தோம்னா, அந்த லவ்வரு, ஃப்ரெண்டு, அப்புறம் என்ன ஒய்ஃபு ம். இந்த 3 கேட்டகரி ஃப்ரெண்டு இந்த 4 கேட்டகரி மட்டும் இருந்தது. அதாவது இவர் வந்து இந்த 4 தவிர மித்ததெல்லாம் கிடையாது அப்படின்னு அனுப்பியிருந்தாரு. எனக்கு டவுட் கிளியர் ஆயிடுச்சு. சரி இது வேற ரூட்ல போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு நான் முறைச்சிட்டு நான் பாட்டுக்கு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அவ்வளவுதான் பேசல. இதுதான் சொல்றேன். நானும் வந்து சேலத்துல தான்
கிளாஸ் வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு. நீ அப்ப நான் அதுக்கப்புறம் வந்து நான் ஃபோன் வாங்குன டைம்ல எல்லாம் நாங்க வந்து ரிட்டர்ன் ஈரோடே வந்துட்டோம். சேலத்துல இருந்து இங்க ஈரோடு வந்தாச்சு ஷிஃப்ட் ஆயிட்டு. அதுக்கப்புறமா இவர் வந்து மெசேஜ் பண்றப்பதான் சொல்றாரு, எங்க இருக்கிறேன்னு கேக்குறப்பதான் நான் சொல்றேன், நான் சேலம்ல வந்து கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். அப்பதான் தெரியும் நான் சேலம் வந்துட்டு இருக்கிறேன்ட்டு. நீ எப்ப நீ எப்ப ஈரோடு போவ அப்படின்னு கேட்டேன். நான் ஈவினிங் போவோம் அப்படின்னா, நான் அதே மாதிரி எனக்கு வந்து எக்ஸாம் ஸ்டடி லீவ் வந்தது. நானும் வந்துட்டு வீக்லி ஆனா வீட்டுக்கு வந்துருவேன். நான் அங்க வந்து ஹாஸ்டல் தான். அப்புறம் வந்துட்டு பஸ்ல போறப்ப சரி நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து மீட் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா சேலம் பஸ் ஸ்டாண்ட்ல. 4th ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி இதில் அப்புறம் ஒரு 10 வருஷம் கழிச்சு தான் மீட் பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் டைம். நான் கேட்டேன், நீ சரி நீ சேலத்துலேருந்து ஈரோடு போறப்ப நானும் வரட்டா அப்படின்னு கேட்டேன். சரி அப்படின்னா, அப்போ நாங்கள் வந்துட்டு எக்ஸாம் ஸ்டடி லீவுக்கு நான் காலேஜ்லேருந்து சேலம் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டேன். இவளும் சேலம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்தா. அப்போ வந்துட்டு எந்த பஸ்ஸுன்னு கேட்குறோம். அப்போ வந்துட்டு அப்போ நேர்ல பார்க்கல. பாக்கல. ஃபோன்ல தான் பேசிட்டு இருக்கிறோம். எந்த பஸ்ஸில் ஏறுற, எந்த பஸ்ஸில் போகலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த பஸ்ஸுன்னு சொன்னங்காட்டி நான் வந்துட்டு நான் பின்னாடி போன் இல்ல, போன்ல பேசல, சேட்ல பேசிட்டு இருக்கிறோம். ஒன்று கூடி போன்ல எல்லாம் பேச கிடையாது, சேட்ல தான் பேசிட்டு இருக்கிறோம். சேட்டில் தான் பேசிட்டு இருக்கிறோம். அப்புறம் வந்துட்டு நான் இந்த பஸ்ஸுன்னு சொன்னங்காட்டி அப்புறம் இந்த பஸ்ஸில் வந்து அவங்க முன்னாடி போய் நின்றுக்கிட்டா முன்னாடி கூட்டமாக ஏறிட்டு இருக்கிறாங்க. நான் வந்து பின்னாடி கூட்டமா இருந்தது. அந்த டைம்ல வந்து எங்க இருக்கிறாருன்னே தெரியல எனக்கு. எங்க இருக்கிறீங்கன்னு சொல்லி கேட்கிறேன். அப்ப கேக்குறப்பதான் நான் இங்கதான் இருக்கிறேன்ட்டு கூட்டமா இருக்கிறாங்க. ஒரு 20 பேர் நின்னுட்டு இருக்கிறாங்க ஜென்ஸ். இவர் பின்னாடி இருந்து ஜிங்குன்னு இப்படி எந்திரிச்சு எட்டி பாக்குறாரு. அவ்வளவுதான். நான் அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். கிட்டத்தட்ட சின்ன வயசுல பார்த்தது. ஒரு 10 வருஷம் கழிச்சு அப்பதான் வந்துட்டு பாக்குறோம். அப்பதான் வந்துட்டு பாக்குறோம். நான் கூட எஃபில வந்துட்டு ஃபேஸ்புக்ல வந்துட்டு போட்டோலாம் போடுவேன். அதுவும் போடுறது இல்ல. நானும் அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். நான் கூட போட்டிருக்கேன், நீ பார்த்திருப்ப. நான் இப்படி பண்ணிட்டு அப்புறம் வந்துட்டு இவளை அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். பார்த்தோன்னே சரி அப்புறம் எல்லாம் பஸ்ஸில் ஏறியாச்சு. ஃபர்ஸ்ட் டைம் அப்பதான் பார்க்க போறேன். ஆனா எதுக்கு தான் சாக்லேட் வாங்கணும்னு தெரியல. நான் 100 ரூபா டேரி மில்க் ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டு பஸ்ல ஏறி முன்னாடி சீட்ல உட்காந்துட்டா நான் வந்துட்டு பின்னாடி உட்காந்துருந்தேன். பஸ்ஸு கிளம்புறதுக்கு முன்னாடி நான் குடுக்கணும்னு முன்னாடி போயிட்டு டேரி மில்க் கொடுத்துட்டு ஓடியான்ட்டேன். அப்புறம் வந்து இவ கேட்டா எதுக்கு இது சாக்லேட் அப்படின்னேன் அப்படின்னு சும்மா கொடுத்தேன் அப்படின்னேன். அப்புறம் வந்துட்டு அப்போ எனக்கு என்ன தைரியம் இருக்குன்னு தெரியல. நான் பாட்டுக்கு அதுக்கு முன்னாடி வந்து நல்லா தான் பேசியிருந்தேன். அப்புறம் பார்த்ததுக்கப்புறம் பஸ்ஸில் வந்துட்டு சாக்லேட் கொடுத்துட்டு வந்தேன். அதுக்கப்புறம் உங்க சீட்டு பக்கத்தில் இடம் இருக்கா அப்படின்னு கேட்டேன். எதுக்குன்னு கேட்டா இருக்கு அப்படின்னா என்ன இல்லன்னு சொன்னேன். இல்ல உட்காந்துருக்காங்க அப்படின்னு. இருந்திருந்தா வந்து உட்காந்துருப்பேன் அப்படின்னு வந்து ஆரம்பிச்சேன். அவர் அதுக்கு வந்து முறைக்கிற சிம்பிள் அனுப்பிச்சிருந்தா. முறைக்கிற இமேஜ் வந்து அனுப்பிச்சிருந்தா. அப்புறம் அப்படியே வந்துட்டு இங்க சேலத்துல இருந்து ஈரோடு வர வரைக்கும் பேசிட்டு சேட்லயே தான் பேசிட்டு வரோம். ஃபோன் பேசல, சேட்லயே தான் பேசிட்டு வரோம். ஈரோடு வந்ததுக்கப்புறம் பக்கத்துல ஒரு பக்கத்துல ஒரு காஃபி ஷாப் இருந்தது. அங்க போயிட்டு 2 பேரும் காஃபி குடிச்சிட்டு அங்க இருந்து அப்புறம் வந்துட்டு ஈரோடு தான். ஆனா ஈரோட்ல நாங்க இருந்த இடத்துல இல்லை, இப்ப வேற இடத்துல ஷிஃப்ட் ஆயிட்டாங்க. அங்கிருந்து நான் வீட்டுக்கு போயிட்டேன். இவளும் வந்துட்டு அவங்க வீட்டுக்கு போறதுக்கு பஸ் ஏறிட்டா. ஃபர்ஸ்ட் நாங்க மீட் பண்ணது வந்து நவம்பர் 24, 2017ல மீட் பண்ணோம். ஈரோடு வந்துட்டு ஒரு 3 நாள் வந்துட்டு அப்புறம் சேட்ல தான் பேசிட்டு இருந்தோம். அப்புறம் சரி நான் அவள்கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நீ நைட்டு நான் உனக்கு ஒரு 12 மணிக்கு ஒன்று சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். 12 மணிக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணியிருந்தாரு. என்ன இப்பயே சொல்ல எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டே இருந்தேன். இன்னொன்னு இருக்குது. இதுக்கு முன்னாடியே வந்து இவர் இது சொல்றதுக்கு முன்னாடியே வந்து நான் ஒரு நாள் வந்து மெசேஜ் அனுப்பியிருந்தேன். அப்ப மெசேஜ் அதிகமா அனுப்பிட்டு இருந்தோம். அப்ப வந்து வாய்ஸ் நோட் ஒண்ணு அனுப்பியிருந்தேன். வாய்ஸ் நோட்ல வந்து எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்குறேன், குட் நைட், see you soon அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸ் நோட் அனுப்பிச்சுட்டு இருந்தேன். அதுக்கு வந்து இவர் வந்து நான் அனுப்பிச்சிட்டு நான் தூங்கிட்டேன் நெட் ஆஃப் பண்ணிட்டு. இவர் மறுநாள் காலையில எந்திரிச்சு பாக்குறப்ப மெசேஜ் வந்திருக்குது எனக்கு. இந்த வாய்ஸ் நோட்டை வந்து நான் கிட்டத்தட்ட 50 டைம்ஸ் மேல நான் கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. எனக்கு கேட்டதா சரி இது வேற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் சரியா பேசுறது இல்ல. அதுக்கப்புறமா வந்து ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு 3 டேஸ் வந்து பேசிக்கிட்டு இருந்தோம் வாட்ஸ்அப்ல. அதுக்கப்புறம் வந்து 12 மணிக்கு இன்னைக்கு நைட் 12 மணிக்கு வந்து நான் சொல்றேன், ஒண்ணு நான் சொல்லணும் உன்ட்ட அப்படின்னாரு. என்னன்னு சொல்லி கேட்டேன். இல்ல 12 மணிக்கு தான் சொல்வேன் அப்படின்னாரு. அது வரைக்கும் பேசிட்டு இருந்தோம். சரின்னு சொல்லி விட்டுட்டேன். கேட்டு கேட்டு பார்த்தா சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் சரின்னு விட்டுட்டேன். கடைசியில நெட்டு ஸ்லோவா இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு 12 மணிக்கு அனுப்பலான்னு இருந்தது வந்து சரி சீக்கிரமா அனுப்பிச்சிடலாம்னு சொல்லிட்டு இவரு கிட்டத்தட்ட 12 மணிக்கு அனுப்பலாம்னு சொன்னதை 11:45க்கே அனுப்பிட்டு இவரு தூங்க போயிட்டாரு. நான் தூங்க போயிட்டேன். ஏன்னா சொன்னதுக்கு அப்புறம் அவன் என்ன சொல்லுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணிட்டு தூங்க போயிட்டேன். அப்புறம் அடுத்த நாள் காலையில எழுந்திரிச்சு தான் என்ன சொல்ற அப்படின்னு வந்து மெசேஜ் பண்ணியிருந்தா. அப்புறம் வந்துட்டு நான் ஈரோட்டில் இருக்க இப்போ வந்துட்டு சேலம் கிளாஸுக்கு போயிட்டான்.
கிளாஸுக்கு போயிட்டு நான் கிளாஸ்க்கு போயிட்டேன். நான் மறுநாள் காலையில வந்து எனக்கு கிளாஸ் இருக்குது. நான் கிளாஸுக்கு கிளம்பி சேலத்துக்கு போயிட்டேன். சேலத்துல அங்க கிளாஸ் போய் அட்டன் பண்ணிட்டு பிரேக் டைம்ல தான் மெசேஜ் பண்ணாங்க. அது காலையில இருந்து மெசேஜ் வர என்ன சொல்ற, ரிப்ளை சொல்லு, இதுக்கு பதில் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தாரு. அதுல வந்து முன்னாடி என்னன்னா, அப்ப வந்துட்டு நான் என்ன பண்ணேன், அந்த லவ் சொன்னதுக்கு அப்புறம் நான் காலையில ஸ்டேட்டஸ் வைக்கிறேன் வாட்ஸ்அப்ல. எப்ப புள்ள சொல்ல போற? சொல்லிட்டேனே. ஏய், எப்ப புள்ள சொல்ல போற? நான் வந்து அதான் வந்து ப்ரொபோஸ் பண்ணிட்டேன். அதுக்கு வந்து இவர் ரிப்ளை பண்ண சொல்லிட்டு வந்துட்டு, நான் எப்ப புள்ள ப்ரப்போஸ் சொல்ல பண்ணதுக்குமே போற வந்து பாட்டு வச்சுதான் அனுப்பிச்சு விட்டாரு. அந்த என்ன அழகே தெரியலடி, அதான் டெலிட் விட்டுறேன். தெரியலையா? என்னது? நீ ப்ரப்போஸ் பண்ணது எப்படி பண்ண? அழகே. ஆஹ் அந்த பாட்டு சொல்லு. இவர் ப்ரப்போஸ் பண்ணதே வந்து ஒரு வீடியோ சாங் அனுப்பிதான் ப்ரப்போஸ் பண்ணாரு. அதுல வந்து என் இந்த பேர் ஆல்பம் எழுதி சாங் அழகே அழகே என்னீரே. என்ன அந்த பாட்டு அந்த பாட்டை வச்சு நடுவுல வந்து என் பேர் போட்டு ப்ரப்போஸ் பண்ணியிருந்தாங்க. சரின்னு சொல்லி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் மறுநாள் காலையில இருந்து எனக்கு கண்டினியூஸா மெசேஜ் வந்துட்டே இருக்கு. என்ன சொல்ற, பதில் சொல்லு, இதுக்கு என்ன பதில் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருந்தாரு. அப்ப வந்து நான் சுச்சுவேஷன் ஸ்டேட்டஸும் ஸ்டேட்டஸ் வச்சிருக்கிறாரு. எப்ப புள்ள சொல்ல போற. இதுவும் வச்சிருந்தாரு. நான் அப்புறம் பிரேக் டைம்ல தான் பார்த்தேன். பார்த்துட்டு சரி என்னடா பண்றதுன்னு நானும் யோசிச்சுட்டே இருந்தேன். முத நாள் நைட்டு சொன்னது. அப்ப இருந்து யோசிச்சுட்டே இருக்கிறேன். சரி என்னடா பண்றது அப்படின்ட்டு.